Hi students, welcome to our channel. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 ரேங்க் லிஸ்ட் இன்னைக்கு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க இல்லையா? இந்த ஜெனரல் அகாடமிக் ரேங்க் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2,23,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸாக கன்சிடர் பண்ணி அவங்களுக்கு இன்னைக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து நமக்கு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. இந்த ரேங்க் லிஸ்டினுடைய கம்ப்ளீட் அனலைசிஸ் இன்ச் பை இன்ச்சா பார்க்க போறோம். இந்த வருஷம் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆயிருக்குதா டிக்ரீஸ் ஆயிருக்குதா அப்படின்றத ஒரு ஷாக்கிங் நியூஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ தயவு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வருஷம் லாஸ்ட் இயரை அதுக்கு முந்தின வருஷங்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு வருஷமா இந்த வருஷம் இருக்க போகுது அப்படின்றது மட்டும் தெரியுது இன்ஜினியரிங் சீட் கிடைக்கிறதுல. சரியா? ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ நம்ம இந்த வருஷம் கட் ஆஃப் எப்படி இருக்குதுன்றத கம்ப்ளீட் அனலைசிஸாக பார்க்கலாம். இப்போ சரியா? இப்போ மொத்தம் நமக்கு எத்தனை பேருக்கு இது ரேங்க் லிஸ்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2023 1,76,744 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, 24 1,97,601 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இந்த வருஷம் 2025 2,39,299 மாணவர்களுக்கு இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சரியா? இது போன வருஷத்தை கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா ஓசி கேட்டகரியில 2024 7,813 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் 2025 8,831 ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்திருக்குது. இதுல பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,018 ஸ்டூடெண்ட்ஸ் கூடுதலா இந்த வருஷம் வந்திருக்காங்க. பிசி கேட்டகரியில 89,248 ஸ்டூடெண்ட்ஸ் 2024, 2025 1,04,215 ஸ்டூடெண்ட்ஸ், கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 14,967 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் அதிகமா இந்த கேட்டகரியில அப்ளை பண்ணியிருக்காங்க. பிசி முஸ்லீம் கேட்டகரியில 2024 9,617 ஸ்டூடெண்ட்ஸும் இந்த வருஷம் 12,362 ஸ்டூடெண்ட்ஸும், போன வருஷத்தோட இந்த வருஷம் 2,745 ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமா அப்ளை பண்ணியிருக்காங்க. எம்பிசியில 2024 57,818 ஸ்டூடெண்ட்ஸும் 2025 72,095 ஸ்டூடெண்ட்ஸும், மொத்தம் இந்த வருஷம் 14,277 ஸ்டூடெண்ட்ஸ் கூடுதலா அப்ளை பண்ணியிருக்காங்க. அதே போல எஸ்சியில பாத்தீங்கன்னா 2024 27,684 ஸ்டூடெண்ட்ஸ், 2025 34,738 ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ கூடுதலா 7,054 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் அப்ளை பண்ணியிருக்காங்க. எஸ்சிஏ கேட்டகரியில 2024 4,294 ஸ்டூடெண்ட்ஸும் 2025 5,565 ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் கூடுதலா 1,271 மாணவர்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க. எஸ்டி கேட்டகரியில 2024 1,127 ஸ்டூடெண்ட்ஸும் 2025 1,493 ஸ்டூடெண்ட்ஸும் அப்ளை பண்ணியிருக்காங்க. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 366 ஸ்டூடெண்ட்ஸ் கூடுதலா அப்ளை பண்ணியிருக்காங்க. இது கேட்டகரி வைஸ் பார்த்தாச்சு. இப்ப நம்ம கட் ஆஃப் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா 200 கட் ஆஃப்ல 2024 65 ஸ்டூடெண்ட்ஸும் 2025 141 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 76 ஸ்டூடெண்ட்ஸ் அதிகம். 199 199.75 வரைக்கும் பாத்தீங்கன்னா 2024 321 ஸ்டூடெண்ட்ஸ், 2025 576 ஸ்டூடெண்ட்ஸ், கூடுதலா 255 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் இருக்காங்க. 198 198.75 வரைக்கும் இந்த ரேஞ்சில் பாத்தீங்கன்னா 2024 483 ஸ்டூடெண்ட்ஸ், 2025 794 ஸ்டூடெண்ட்ஸ், கூடுதலா 311 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் இருக்காங்க. அதே மாதிரி 197 197.75 வரைக்கும் பாத்தீங்கன்னா 2024 607 ஸ்டூடெண்ட்ஸும், 2025 1000 ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. கூடுதலா இந்த வருஷம் 393 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 196 196.75 வரைக்கும் கட் ஆஃப்ல 2024 628 ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷம் 1,258 ஸ்டூடெண்ட்ஸ், கூடுதலா 630 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இந்த கட் ஆஃப்ல மட்டும். 195 195.75 கட் ஆஃப் வரைக்கும் பாத்தீங்கன்னா 2024 758 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. இப்ப இந்த வருஷம் 1,482 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. கூடுதலா 724 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. 190 194.78 வரைக்கும் 2024 5,951 ஸ்டூடெண்ட்ஸும், 2025 இந்த வருஷம் 8,707 ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. கூடுதலா இந்த வருஷம் 2,756 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. எல்லா கட் ஆஃப்லயுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. அதே போல 185 இருந்து 189.995 வரைக்கும் 2024 7,508 ஸ்டூடெண்ட்ஸ், 2025 10,703 ஸ்டூடெண்ட்ஸ், கூடுதலா 3,195 பேர் இருக்காங்க. 180 இருந்து 184.75 வரைக்கும் 2024 8,579 ஸ்டூடெண்ட்ஸ், ஆனா இந்த வருஷம் 12,004 ஸ்டூடெண்ட்ஸ், கூடுதலா 3,425 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க.
170ல இருந்து 179.98 வரைக்கும் போன வருஷம் 19,096 ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷம் 26,418 ஸ்டூடெண்ட்ஸ், கூடுதலா 7,322 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 160ல இருந்து 169.99 வரைக்கும் போன வருஷம் 20,865 ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷம் 28,070 ஸ்டூடெண்ட்ஸ், கூடுதலா 7,205 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 150ல இருந்து 150.835 வரைக்கும் 2024 21,890 ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷம் 28,384 ஸ்டூடெண்ட்ஸ், கூடுதலா 6,494 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வருஷம் அப்ளை பண்ணியிருக்காங்க. 100ல இருந்து 149.955 இந்த கட் ஆஃப்ல பாத்தீங்கன்னா போன வருஷம் 97,824 ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷம் 1,10,164 ஸ்டூடெண்ட்ஸ், கூடுதலா 12,340 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. 100 கட் ஆஃப்க்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா போன வருஷம் 13,026 ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வருஷம் 9,598 ஸ்டூடெண்ட்ஸ். இது மட்டும்தான் குறைஞ்சிருக்கு. 100 கட் ஆஃப் கீழே கிட்டத்தட்ட 3,428 ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியா இருக்காங்க போன வருஷத்தும் போது. அப்ப 100 கட் ஆஃப்க்கு மேல அப்படின்னு பார்க்கும்போதே நமக்கு 30,000 ஸ்டூடெண்ட்ஸ் 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் கூடுதலா நமக்கு இந்த வருஷம் வந்திருக்காங்க. ஸோ எல்லா கேட்டகரியிலுமே இன் கட் ஆஃப் அப்படின்றது கூடுதலா தான் இருக்குது. மாணவர்களுக்குள்ள போட்டி அப்படின்றதும் அதிகமாக தான் இருக்குது. இப்ப எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்குன்றத நான் இன்ச் பை இன்ச்சா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இப்ப 2024 இது 2025 கட் ஆஃப், இது 2024 ரேங்க். அதாவது போன வருஷம் 65வது ரேங்கா இருந்த ஒரு ஸ்டூடெண்ட் அவருடைய கட் ஆஃப் போன வருஷம் என்னவா இருந்தது, இந்த வருஷம் என்னவா இருக்குது, இந்த வருஷம் கூடி இருக்குதா குறைஞ்சிருக்குதா, எவ்வளவு கூடி இருக்கு எவ்வளவு குறைஞ்சிருக்குது அப்படின்றத நான் காட்ட போறேன். போன வருஷம் 65வது ரேங்கா இருந்த ஸ்டூடெண்ட் கட் ஆஃப் 200 தான், இந்த வருஷமும் 200 தான். ஸோ அதனால எந்த விதமான சேஞ்சஸும் கிடையாது. போன வருஷம் 386வது ரேங்கா இருந்த ஸ்டூடெண்டோடைய கட் ஆஃப் பாத்தீங்கன்னா 199. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 199.5. அப்ப 0.5 0.5 கட் ஆஃப் கூடி இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா போன வருஷம் உள்ள அந்த கட் ஆஃப் ரேஞ்சை எடுத்து பாருங்க. இந்த கட் ஆஃப் கொடுத்துருப்பாங்க இல்லையா அந்த வெப்சைட்ல, அதுல பார்க்கும்போது 386வது அதாவது 199 கட் ஆஃப்ல ஒரு காலேஜ் கிடைச்சிருக்குன்னா இந்த வருஷம் 199ல கிடைக்காது, 199.5ல தான் கிடைக்கும். அப்ப கட் ஆஃப் கூடுதுன்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போன வருஷம் ஒரு காலேஜ்ல ஒரு கோர்ஸ்ல ஒரு சீட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு 199 கட் ஆஃப் வச்சிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்சிருந்ததுன்னா இந்த வருஷம் 199.5 கட் ஆஃப் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு தான் கிடைக்கும்னு அர்த்தம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி 869 ரேங்க் இருந்த ஸ்டூடெண்ட் போன வருஷம் அவருடைய கட் ஆஃப் 198. ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா 198.5 0.5 கட் ஆஃப் கூடி இருக்குது. போன வருஷம் 1476வது ரேங்கா இருந்த ஸ்டூடெண்ட்டுடைய கட் ஆஃப் 197. ஆனா இந்த வருஷம் கட் ஆஃப் 198, ஒரு கட் ஆஃப் கூடி இருக்குது. போன வருஷம் 2104வது ரேங்கா இருந்த ஸ்டூடெண்ட்டுடைய கட் ஆஃப் 196. ஆனா இந்த வருஷம் 197, ஒரு கட் ஆஃப் கூடி இருக்குது. போன வருஷம் 2862வது ரேங்கா இருந்த ஸ்டூடெண்ட்டுடைய கட் ஆஃப் 195. இந்த வருஷம் 196.5, 1.5 கட் ஆஃப் கூடி இருக்குது. 1.5 நமக்கு கட் ஆஃப்ல கூடி இருக்குது. போன வருஷம் 3758வது ரேங்கா இருந்த ஸ்டூடெண்ட்டுடைய கட் ஆஃப் 194. இந்த வருஷம் 196 +2, 2 கட் ஆஃப் கூடி இருக்குது. 4756வது ரேங்கா இருந்த ஸ்டூடெண்ட்டுடைய கட் ஆஃப் 193. இந்த வருஷம் 195. அப்ப 2 கட் ஆஃப் கூடி இருக்குது. போன வருஷம் 5939வது ரேங்கா இருந்த ஸ்டூடெண்ட்டுடைய கட் ஆஃப் 192. இந்த வருஷம் 194.5, 2.5 கட் ஆஃப் கூடி இருக்குது. அப்பனா போன வருஷம் 192 கட் ஆஃப்க்கு ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு காலேஜ்ல நமக்கு சீட் கிடைச்சிருந்ததுன்னா இந்த வருஷம் 192க்கு கிடைக்காது, 194.5 இருந்தா தான் கிடைக்கும். போன வருஷம் 7240வது ரேங்க் இருந்த ஸ்டூடெண்ட்டுடைய கட் ஆஃப் 191. அதே இந்த வருஷம் 193.5, 2.5 கட் ஆஃப் கூடி இருக்குது. நெக்ஸ்ட் 8813வது ரேங்க் 190 கட் ஆஃப், அது இந்த வருஷம் 192.5, 2.5 கட் ஆஃப் கூடி இருக்குது. போன வருஷம் 10252 கட் ஆஃப் 189. இந்த வருஷம் 191.5, 2.5 கட் ஆஃப் கூடி இருக்குது. போன வருஷம் 11722வது ரேங்கா இருந்த ஸ்டூடெண்ட்டுடைய கட் ஆஃப் 188. ஆனா இந்த வருஷம் 191, 3 கட் ஆஃப் கூடி இருக்குது. போன வருஷம் 13178வது ரேங்கா இருந்த ஸ்டூடெண்ட்டுடைய கட் ஆஃப் 187. அது இந்த வருஷம் 190,
3 கட் ஆஃப் கூடி இருக்குது. 14,744வது ரேங்காக இருந்த ஸ்டூடெண்டுடைய கட் ஆஃப் போன வருஷம் 186, இந்த வருஷம் 189.5, 3.5 கட் ஆஃப் கூடி இருக்குது. போன வருஷம் 16,323வது ரேங்காக இருந்த ஸ்டூடெண்டுடைய கட் ஆஃப் 185, இந்த வருஷம் 188.5 பிளஸ் 3.5 கட் ஆஃப் கூடி இருக்குது. பயங்கரமா கூடியிருக்கு பாருங்க. 185லேருந்து 200 கட் ஆஃப் இருந்த ஸ்டூடெண்ட்டுக்கு கிடைச்சது இந்த வருஷம் வந்து கிடைக்குமா அப்படின்ற அந்த டவுட் இருக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு கட் ஆஃப் வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. இது இப்படின்னா அடுத்த ரேஞ்ச் பாருங்க. போன வருஷம் 17,931வது ரேங்காக இருந்த ஸ்டூடெண்டுடைய கட் ஆஃப் 184, இந்த வருஷம் 188, 4 கட் ஆஃப் கூடி இருக்குது. போன வருஷம் 19,571வது ரேங்காக இருந்த ஸ்டூடெண்டுடைய கட் ஆஃப் 183, ஆனால் இந்த வருஷம் 187, 4 கட் ஆஃப் கூடி இருக்குது. போன வருஷம் 21,352வது ரேங்காக இருந்த ஸ்டூடெண்ட் 182 கட் ஆஃப், ஆனால் இந்த வருஷம் ஸ்டூடெண்ட் 186, 4 கட் ஆஃப் கூடி இருக்குது. அடுத்து 23,093வது ரேங்க்கு போன வருஷம் 181 கட் ஆஃப், இந்த வருஷம் 185.5 கட் ஆஃப் பிளஸ் 4.5 கூடி இருக்குது. போன வருஷம் 24,900 ரேங்க் உள்ள ஸ்டூடெண்ட்டுக்கு 180, இந்த வருஷம் 184.5, 4.5 கட் ஆஃப் கூடி இருக்குது. போன வருஷம் 26,654வது ரேங்க்கு 179 கட் ஆஃப், இந்த வருஷம் 184 கட் ஆஃப், 5 கட் ஆஃப் கூடிருச்சு. 28,517வது ரேங்க் இருந்த ஸ்டூடெண்டுடைய கட் ஆஃப் போன வருஷம் 178, இந்த வருஷம் 183, 5 கட் ஆஃப் கூடியிருக்கு. 30,348வது ரேங்க் போன வருஷம் 177, இந்த வருஷம் 182.5, 5.5 கட் ஆஃப் கூடி இருக்குது. போன வருஷம் 32,262வது கட் ஆஃப் 176, இந்த வருஷம் 181.5, 5.5 கட் ஆஃப் கூட. போன வருஷம் 34,097வது கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 175, இந்த வருஷம் 181, 6 கட் ஆஃப் கூடி இருக்குது. 35,957 போன வருஷம் 174 கட் ஆஃப், இந்த வருஷம் 180, 6 கட் ஆஃப் கூடி இருக்குது. இங்க பாருங்க, போன வருஷம் 180 வந்து ரேங்க் எங்கே இருந்திருக்கு, 24,900 இருந்திருக்குது. பட் இந்த வருஷம் 180 ரேங்க் 35,950, கிட்டத்தட்ட 11,000 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரேஞ்சிலே இருக்காங்க. இந்த வருஷம் 180 கட் ஆஃப்க்கு உள்ள 11,000 ஸ்டூடெண்ட்ஸ் கூடியிருக்காங்க. அடுத்து 38,003வது ஸ்டூடெண்ட் போன வருஷம் 173, இந்த வருஷம் 179, 6 கட் ஆஃப் கூடியிருக்கு. அப்புறம் 39,926வது கட் ஆஃப்ல போன வருஷம் 172, இந்த வருஷம் 178.5, 6.5 கட் ஆஃப் கூடியிருக்குது. அப்புறம் 41,925 போன வருஷம் 171 கட் ஆஃப், இந்த வருஷம் 177.5, 6.5 கட் ஆஃப் கூடியிருக்கு. அப்புறம் 43,996வது ரேங்க் போன வருஷம் 170, இந்த வருஷம் 177, 7 கட் ஆஃப் கூடியிருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 46,093, இது போன வருஷம் 169, இந்த வருஷம் 176, 7 கட் ஆஃப் கூடியிருக்கு. 48,078, 168 போன வருஷம், இந்த வருஷம் 175.5, 7.5 கட் ஆஃப் கூடியிருக்கு. 50,089 போன வருஷம் 167, இந்த வருஷம் 174.5, 7.5 கட் ஆஃப் கூடியிருக்கு. 52,168 போன வருஷம் 166, இந்த வருஷம் 173.5, 7.5 கட் ஆஃப் கூடியிருக்கு. போன வருஷம் 54,284, 165, இந்த வருஷம் 173, 8 கட் ஆஃப் கூடியிருக்குது. 56,369 போன வருஷம் 164, இந்த வருஷம் 172, 8 கட் ஆஃப் கூடியிருக்குது. 58,441 போன வருஷம் 163, இந்த வருஷம் 171.5, 8.5 கட் ஆஃப் கூடியிருக்கு. 60,583 போன வருஷம் 162, இந்த வருஷம் 170.5, 8.5 கட் ஆஃப் கூடியிருக்கு. 62,693 போன வருஷம் 161, இந்த வருஷம் 170, 9 கட் ஆஃப் கூடியிருக்குது. 64,861 போன வருஷம் 160, இந்த வருஷம் 169, 9 கட் ஆஃப் கூடியிருக்கு. 66,998 போன வருஷம் 159, இந்த வருஷம் 168.5, 9.5 கட் ஆஃப் கூடியிருக்கு. 69,207 இந்த வருஷம் போன வருஷம் 158, இந்த வருஷம் 167.5, 9.5 கட் ஆஃப் கூடியிருக்கு. 71,382 போன வருஷம் 157, இந்த வருஷம் 166.5, 9.5 கட் ஆஃப் கூடியிருக்கு. 72,535 ரேங்க் போன வருஷம் 156 கட் ஆஃப், இந்த வருஷம் 166.5, 10.5 கட் ஆஃப் கூடியிருக்கு. 75,718 ரேங்க் போன வருஷம் 155 கட் ஆஃப், இந்த வருஷம் 165 கட் ஆஃப் பிளஸ் 10.
பார்த்துக்கிறங்க. 10 கட் ஆஃப்லாம் கூடக்கூடிய அளவுக்கு 165 ரேஞ்சிலே நமக்கு வந்துருச்சு. இதே போல் 100 வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள். அடுத்து இந்த இது பார்த்தீங்கன்னா 77,916 போன வருஷம் 154, இந்த வருஷம் 164.5. அதே போல் லாஸ்ட்டாக பார்த்தோன்னா 1,90,919 ரேங்க். போன வருஷம் 140 கட் ஆஃப், இந்த வருஷம் 153.5 கட் ஆஃப், 13.5 கட் ஆஃப் இந்த வருஷம் இந்த ரேஞ்சில் கூடியிருக்குது. இன்னும் நம்ம 180 தாங்க 140 கீழே போயிடுச்சு போன வருஷம். ஆனால் இந்த வருஷம் இன்னும் 150 கீழேயே வரல. இப்போ என்ன ரேஞ்சுன்றதை பார்த்துக்கிறோங்க. போன வருஷம் 150ல் 86க்கே கிடச்சிருக்கு. ஆனால் இன்னும் நம்ம 150 ரீச் பண்ணவே இல்லை. அதே போல் பார்த்தீங்கன்னா 1,11,415 ரேங்க். போன வருஷம் 139 கட் ஆஃப், இந்த வருஷம் 152.5 கட் ஆஃப், 13.5 கட் ஆஃப் கூடியிருக்குது. அதே போல் 1,41,933 ரேங்க். போன வருஷம் 125 கட் ஆஃப், இந்த வருஷம் 141.5 கட் ஆஃப், 16.5 கட் ஆஃப் கூடியிருக்குது. சரியா? ஸோ பாருங்க. அடுத்து அதே போல் 1,44,016 ரேங்க். போன வருஷம் 124 கட் ஆஃப், இந்த வருஷம் 141 கட் ஆஃப், 17 கட் ஆஃப் கூட. நீங்கள் ஒரு தடவை ஒன்ஸ் எல்லாத்தையும் ஒவ்வொரு கட் ஆஃபையும் கோத்ரூ பண்ணிக்கிறங்க. லாஸ்ட்டாக 1,70,876 ரேங்க். போன வருஷம் 110 கட் ஆஃப், இந்த வருஷம் 131 கட் ஆஃப், 21 கட் ஆஃப் கூடுதல். எவ்வளோ ரேஞ்சில் கூடி இருக்குன்னு பாருங்க. 17, 18, 18, 19, 19, 20, 20, 21 கட் ஆஃப். அடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 100 கட் ஆஃப். 1,84,575 போன வருஷம் 100, ஆனால் இந்த வருஷம் 125வது கட் ஆஃப். இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 25 கட் ஆஃப் கூடியிருக்கு. 125 வரைக்குமே. போன வருஷம் 100 வரைக்கும் உள்ளதான் நான் போட்டிருக்கேன். இன்னும் நம்ம 2,39,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பயங்கரமாக கூடியிருக்கு இந்த வருஷம். கண்டிப்பாக ஒவ்வொரு ரேஞ்சிலையும் ஒவ்வொரு ரவுண்ட்லையும் உங்களுக்கு பயங்கர டஃப் காம்படிஷன் இருக்கும். சரியா? ஸோ நிறைய காம்படிஷன்ஸை நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த வருஷம். ஸோ அதனால் வந்து ரொம்ப நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். சாய்ஸ் ஃபில்லிங்லாம் கொடுக்கும்போது ஒவ்வொரு ரவுண்டுக்கும் கண்டிப்பாக நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். என்ன ஹெல்ப்னாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். சரியா? தேங்க்யூ.